இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பெற்றோர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, என் குழந்தைய ஸ்கூல் லெவலில் சிக்காம காப்பாத்துறது எப்படி? பெற்றோருடைய அந்த பயத்துக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. ஏன்னா பள்ளிக்கூட பருவத்திலேயே குழந்தைகள் காதலில் சிக்கிட்டாங்கன்னு சொன்னா படிப்பு சுத்தமாக கெட்டு போகுது. அப்புறம் அதை நினைச்சே அவங்க நேரம் போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு திறமையிலையும் அவங்க வளர்றதில்ல. ஒருவேளை அது சம்பந்தமா ஏதாவது சிக்கல்கள் வந்துடுச்சுன்னு சொன்னா மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிக்கல்கள் கொஞ்சம் பெரிய சிக்கல்களா இருக்கும்போது அது அந்த குழந்தைகளை வாழ்நாள் முழுவதும் துரத்துற சில துயரங்களை மாறி போகுங்க. லைஃப் லாங் ட்ராமான்னு சொல்றோம். ஆனா பெற்றோர் இவ்வளவு அக்கறையா நம்ம அந்த குழந்தைகள்கிட்ட சொன்ன உடனே அவங்க கேட்டுருவாங்களா அப்படின்னா அதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயங்க. அதுவும் அந்த 12 to 18 டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது எதிர்ப்புணர்வு அதிகமா இருக்கிற ஒரு பருவம். நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ, எதை நீங்க நோனி சொல்றீங்களோ அதை செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியா இருக்கிற ஒரு பருவம். நீங்க தடை போட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் மனதில் அந்த ரோமியோ ஜூலியட் எஃபெக்ட் அதிகமாக தான் செய்யுமே தவிர ஒருபோதும் குறையாதுங்க. ஆகவே எக்குதப்பா பல பிரச்சனைகள்ல போய் மாட்டிடுவாங்க. ஆனாலும் நம்ம குழந்தைகள் சொல்றதை கேட்கறதில்லன்னு சொல்லி அப்படியே விட்டுட முடியாது. ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க குழந்தைகளை பக்குவமா எப்படி இந்த பள்ளிக்கூட பருவத்திலே காதல்ல சிக்காம எச்சரிக்கிறது, பாதுகாக்கிறது, காப்பாத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வெறுமனை பயம் காட்டாம அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணுங்க. பக்குவமா அந்த குழந்தைகள்கிட்ட பேசணும். நான் முதல்ல சொன்னது போல குழந்தைகள்கிட்ட இதை செய்யாதன்னு சொல்லும் போது அதை செய்யறதுக்குள்ள அந்த ஆர்வம் அதிகமா இருக்கிற ஒரு பருவம். ஆக நீ லவ் பண்ணிடாத, யார்கிட்டையும் பேசிடாத அப்படி சொல்லி ஓவரா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா செய்துதான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, என்ன அனுபவம் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படி சொல்லி துடிக்கிற ஒரு பருவங்க. ஆக அந்த குழந்தைகள்கிட்ட பொறுமையா உலக யதார்த்தத்தை சொல்லணுங்க. சமூகத்துல நடக்கிற யதார்த்தத்தை சொல்லணும். பக்கத்து வீட்டு அக்காவுக்கு என்ன நடந்தது பார், படிக்கிற வயதிலேயே லவ் பண்ணா இப்போ 2 குழந்தைகளோட தனியா போராடிட்டு இருக்கிறா பார். இந்த செய்தியில பாடுறா, ஒரு 16 வயசு குழந்தைக்கு தொந்தரவு கொடுத்தான்னு சொல்லி இப்போ அந்த பையன் ஜெயிலில் இருக்கிறா. இந்த மாதிரி உலகத்துல நடக்கிறத, நம்ம சுற்றி நடக்கிறத அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணுங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத போற குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த தன்னம்பிக்கை உரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த மாணவிகள்கிட்ட சரி சில கேள்விகள் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன அப்படி சொல்லி கேட்டேன். அதுல ஒரு துடுக்கான மாணவி எழுப்பி சொன்னா அடுத்தது என்ன, கல்யாணம் முடிக்க வேண்டியதா அப்படி சொல்லிச்சுது. அந்த மாணவி அப்படி சொன்னதும் மற்ற குழந்தைகள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம மோட்டிவேஷன் கொடுக்க வந்தா இவ டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவா போலுக்கே அப்படி சொல்லிட்டு, ஏம்மா மேற்படிப்பெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? காதலிச்ச பையன் விட்டுட்டு போயிட்டான், ஏமாத்திட்டான்னு என்ன செய்வீங்க? அல்லது திருமணமே முடிச்சிட்டீங்க, உங்க கணவருக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு அல்லது நோயில விழுந்துட்டாருன்னா உங்க குடும்பத்தை யார் காப்பாற்ற முடியும்? படிப்பு தானமா கடைசி வரை நம்ம கூடவே வரும் அப்படி சொன்னேன். அப்புறம் அந்த மாணவி எழுப்பி சொன்னா, இல்ல எங்க ஊர்ல 12ஆம் வகுப்புக்கு மேல ரொம்ப ஒன்றும் படிக்க விட மாட்டாங்க, வீட்டுல 12ஆம் வகுப்பு முடிச்சாலே உடனே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். அந்த வகுப்பு அப்படியே அமைதியா இருந்தது. அமைதியா இருந்த குழந்தைகள் திடீர்னு அப்படியே திரும்பி ஒரு ஆசிரியரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆசிரியர் நான் இப்படி உரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க எனக்கு பக்கத்துல அந்த கதவோரமா நின்றுக்கிட்டு அந்த குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் கண்ணில இருந்து கண்ணீர் வந்திருக்குது. அதை அந்த மாணவிகள்லாம் திரும்ப பார்க்குறாங்க. எனக்கு புரியலை என்னன்னு சொல்லி. அப்புறம் அந்த உரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியே விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அந்த ஆசிரியருடைய கணவர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு விபத்துல இறந்திருக்கிறார். அந்த ஊர் ரொம்ப படிப்புல பின்தங்கிய ஊர். அதுல எப்படியோ அந்த ஆசிரியை படிச்சு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப கணவர் இல்லாத நிலையில அந்த 2 குழந்தைகளோட தனியா போராடுறாங்க. அந்த 2 குழந்தைகளும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல புதுசா அப்போதான் அவங்க ஆசிரியரா சேர்ந்திருக்கிறாங்க. ஆக பெற்றோரா நீங்க எப்போதுமே 2வது ஆப்ஷன் உங்க குழந்தைகளுக்கு சொல்லணுங்க. இது இல்லைன்னா நீ என்ன செய்வ? அப்போ அந்த குழந்தை சிந்திக்க தொடங்கும். ஆமா, படிப்பு தான் கடைசி வரை வரும். நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் அமைகிற குடும்ப வாழ்க்கை சரியா இல்லைன்னா கூட என்னால் என்ன பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குங்க. ஸோ கடைசி வரை உனக்கு படிப்பு தான் கை கொடுக்கும். படிச்சு நீ ஒரு வேலையில இருந்தாதான் நீ உன்னை காப்பாற்றிக்க முடியும். நீ ஒருத்தரை நம்பி கடைசி வரை வாழ முடியாது அப்படிங்கிறத உங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கலன்னா அந்த இளம் வயதுல அந்த கவர்ச்சியில் அந்த குழந்தைகள் விழுந்துடுவாங்கங்க. 2வதா குழந்தைகள் பருவத்துக்கு வந்ததுல இருந்து அந்த குழந்தைகள் உடம்புல சுரக்கிற ஹார்மோன்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு ஹார்மோன். பெண் குழந்தைகளுக்கு ஈஸ்ட்ரோஜன், ஆண் குழந்தைகளுக்கு அதுவே ஹெட்ரோஜன். பருவமேத நாள்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு சுனாமி போல அந்த ஹார்மோன் உடம்புல சுரக்க ஆரம்பிக்காங்க. ஆக இயல்பாகவே மனதுக்குள்ள அவங்கள அறியாமலே மற்ற பாலினத்தை பார்க்கும்போது அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், பேசி கவரணும், அவங்க கூட நட்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தானாகவே வந்துடுங்க. 2வது டோப்பமைன். டோப்பமைன் அப்படிங்கிறது பெருமிதத்தை, மகிழ்ச்சியை தேடுற ஒரு ஹார்மோன்.
ஆக வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாராட்டுக்களை கொடுத்து அந்த குழந்தைகளை அரவணைச்சு நம்ம பக்கத்தில் வைக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் மற்றவங்கள்ட்ட பேசணும், மற்றவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், மற்றவங்க கூட செல்ஃபோனில் அதிகமாக பேசணும், அவங்க கூட உரையாடணும், இப்படிப்பட்ட ஆர்வங்கள் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லை, ஆக்சிடோசின் அப்படிங்கிறது இன்னொரு ஹார்மோன். இதுதான் உண்மையிலேயே அந்த லவ் ஹார்மோனுங்க. அடுத்தவங்க கூட நான் நெருக்கமாக இருக்கணும், அவங்க இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கணும், அடுத்தவங்களை நான் உணர்வு பூர்வமாக அன்பு செய்யணும், அடுத்தவங்க என்ன நேசிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட ஆர்வத்தை கொடுக்குற ஒரு ஹார்மோன். இந்த 3 ஹார்மோனுமே குழந்தைகளுக்கு டீனேஜ் பருவத்தில் அதிகமாக சுரக்கங்க. ஆக உங்கள் குழந்தை திடீர்னு இந்த மாதிரி ஒரு காதலில் மாட்டிக்கிச்சு அல்லது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் குழந்தையுடைய கேரக்டர் மோசம்னு முடிவு பண்ணாதுங்க. அந்த குழந்தையுடைய உடம்புல சுரக்கிற இந்த ஹார்மோன்களை அந்த குழந்தையால் கணிக்கவும் முடியலை, சமாளிக்கவும் முடியலை, ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பள்ளி ஆசிரியர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுங்க. 7ஆம் வகுப்பில் ஒரு குழந்தை வழக்கமாக வந்துக்கிட்டு இருந்தது, திடீர்னு காணும். என்னன்னு பார்த்தா ஒரு டெம்போ டிரைவரோட அந்த குழந்தை ஓடி போயிடுச்சு அப்படின்னாங்களாம் ஊரில். அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை இப்படி செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு அமைதியாக இருப்பா, நல்லா படிப்பா, என்கிட்டலாம் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பா, எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியலை அப்படி சொல்கிறாங்க. ஆக நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாதுங்க குழந்தை மனசுக்குள்ளே எப்படி அந்த ஹார்மோன்கள் வேலை செய்யும், அந்த குழந்தைகளை தவற முடிவெடுக்க தூண்டும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. ஆக பெற்றோரா நீங்கள் என் குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, என் குழந்தை கண்டிப்பாக இப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கவே முடியாதுங்க. ஆக நீங்கள் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு இது பற்றிய ஒரு எச்சரிக்கையை, ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரை போல பேசணுங்க. போலீஸ் மாதிரி விசாரிக்க கூடாது. அந்த குழந்தை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு அல்லது யார் கூடயாவது பேசுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அந்த பையன் யார், மொபைலில் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த மொபைலை என்கிட்ட கொடு நான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி ஓவராக மிரட்டக்கூடாதுங்க. நீங்கள் அடிக்கும்போது மிரட்டும் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உடனே அந்த குழந்தைகள் வந்து ஒரு பயத்துக்குள்ளே போயிடுறது அல்லது தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வில் மறைக்க ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட அதை வெளிப்படையாக சொல்லாது. ஆக நீங்கள் வழிகாட்டவும் முடியாதுங்க. ஆக பக்குவமாக ஒரு நண்பரை போல, சரிடா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ சொல்லு, சரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு வழிகாட்டுறேன், இந்த மாதிரி தான் சொல்லி பேசணுமே தவிர நீங்கள் அடக்குமுறையினால் அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் இந்த வயதில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாதுங்க. மனம் விட்டு பேசினாதான் அந்த குழந்தை மனசில் என்ன கிடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அல்லது விடுமுறை நாளில் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்கலாம், உங்கள் ஸ்கூலில் இப்போ யார் ரொம்ப ஃபேமஸான பையன், யார் நல்லா விளையாடுவார். அப்போ அந்த குழந்தை அதை பற்றி பேசும்போது அந்த குழந்தை அந்த பையனை பற்றி என்ன நினைக்குது, அந்த பையனை உனக்கு பிடிக்குமா, அல்லது உனக்கு ஏதாவது க்ரஷ் இருக்காங்களா, அல்லது உங்கள் அனுபவத்தை சொல்லலாம். இப்படி பேசும்போது அந்த குழந்தை ஏதாவது அது மனசில் கிடக்கிறது நம்மள்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். 4வது, வீட்டில் ஒருபோதும் அந்த எமோஷனல் கேப் விடக்கூடாதுங்க. சின்ன வயசில் அந்த குழந்தைகளை எவ்வளவு கொஞ்சினீங்க, பாராட்டினீங்க, முத்தம் கொடுத்தீங்க, அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகளை விட்டு நாமும் அந்நியப்படுறோம், அந்த குழந்தைகளும் நம்மளை விட்டு அந்நியப்படுறாங்க. அந்த கேப்பை ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் நிரப்பிக்கிட்டே வரணுங்க. ஒருபோதும் அந்த குழந்தைகளை உங்களை விட்டு பிரிய விடக்கூடாது. டீனேஜ் பருவத்தில் அந்த லவ் அஃபயர் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வீட்டில் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் குறையிறதுங்க. நீங்கள் லவ் கொடுக்கறதுக்கு எப்போ நிறுத்துறீங்களோ அந்த குழந்தைகள் அவங்களுக்கு பிடிச்ச லவ்வை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக ஒரு நாளைக்கு 20 நிமிடமாவது உங்கள் குழந்தைகிட்ட மனம் விட்டு நீங்கள் எதையாவது பேசுங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அதிகமாக அன்பு கொடுத்து, உன்னை நான் நம்புகிறேன், நீ நல்ல குழந்தை, நீ நல்லா படிப்ப, நீ தைரியமான குழந்தை, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நிறைய பாராட்டு வார்த்தைகளை சொல்லி உங்கள் அரவணைப்பில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பல வீடுகளில் என்ன நடக்குது, அம்மா பிஸி ஆகிடுறாங்க, அப்பா வேலையில் பிஸி ஆகிடுறாரு, குழந்தை தனித்து விடப்படுது. ஆக அதுக்கிட்ட யார் வந்து நல்லா பேசுகிறாங்களோ, யார் பாராட்டுறாங்களோ, கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அந்த பையன் ஹீரோவாக தெரிகிறான். அன்னைக்கு கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு ரீலில் பார்த்தேங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோரும் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் பேசுறதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, வீடுகளில் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமே பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் குறையிறது. ஆக நான் இப்போ உங்களுக்கு 15 நிமிடம் கொடுக்குறேன். உங்கள் குழந்தை கூட சேர்ந்து நாற்காலியை பக்கத்தில் போடுங்க. உங்கள் குழந்தை உங்கள் மேலே சாஞ்சு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஆச்சரியங்க, அந்த பெற்றோர் மேலே அந்த குழந்தைகள் சாய்ந்து இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைகள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, பெற்றோர் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. ஏன்னா குழந்தைகளோட அந்த பெற்றோர் இப்படி தனியாக அமைதியாக நெருக்கமாக உணர்வு பூர்வமாக இருந்தே ரொம்ப நாளாச்சுதுங்க. எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைகளுங்க. ஆக அந்த குழந்தைகள் வளர்ந்தாலும் ஒரு மாதிரி நமக்கு எதிரி போல தோணினாலும்
எதிர்த்து பேசினாலும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு லவ் டெஃபிஷியன்சி இருக்குதுங்க, அன்புக்கான ஒரு ஏக்கம் இருக்குது. அதை உணர்ந்து பெற்றோர் நம்ம அந்த குழந்தைகள்கிட்ட அதிகமாக பேச, தோளில் கை போட, முத்தம் கொடுக்க, பாராட்ட தொடங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு கவனம் சிதறவே செய்யாதுங்க. அந்த குழந்தைகள் உங்கள் கைக்குள்ளேயே இருப்பாங்க. அஞ்சாவதாக உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயதுலேருந்தே என்னது ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நள்ளிரவு 1 மணி 2 மணி வரைக்கும் லவ் சேட்டில் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி காலையில் 6 மணிக்கு எழும்பி உட்காந்து படிக்கும், பள்ளிக்கூடத்து வகுப்பில் போய் அது கவனிக்கும் பாடத்தை. ஆக அந்த குழந்தையுடைய மனதில் ஒரு லட்சியம் விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய உடல், உயிர், ரத்தம் எல்லாத்துலேயும் அந்த லட்சிய கனவு கலந்துரும். அந்த குழந்தை அதை நோக்கியே ஓட ஆரம்பிக்கும், அதை நோக்கியே தேட ஆரம்பிக்குங்க. நீ டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல எழுத்தாளராக வரணும், நல்ல பேச்சாளராக வரணும். இந்த மாதிரி அந்த குழந்தைகளை சின்ன வயதிலேயே மோட்டிவேட் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு லவ் பண்ணுறதுக்கான நேரமும் இருக்காது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான பொறுமையும் இருக்காதுங்க. அடுத்ததாக இந்த வயதில் அந்த குழந்தைகளுடைய அந்த மொபைல் பயன்பாட்டை கொஞ்சம் ஒரு கண்காணிப்பில் வைக்கிறது நல்லதுங்க. கட்டுப்பாடு இல்லை, மொபைல் பயன்படுத்தவே கூடாது, அதை கொடு அப்படிலாம் சொல்லி நீங்கள் எதிர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு பாஸ்வேர்டு போட தெரியும், எங்கே பயன்படுத்தணும்னு தெரியும், எப்படி மறைச்சு வைக்கணும்னு தெரியும், எல்லா வித்தைகளும் தெரிஞ்சிருக்கிற பருவங்க. ஆக நீங்கள் பொதுவான சில விதிகளை உங்கள் வீட்டில் வைக்கலாம். ஏதாவது நீங்கள் பேசணும்னு சொன்னால் ஹாலில் இருந்து பேசுங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. படுக்கை அறையில் செல்ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட சில பொதுவான ஒழுங்குகளை வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக அந்த குழந்தையை தாக்கலை, நீ அவங்க கூட பேசக்கூடாது, சரிதானே, நீ ரொம்ப டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பண்ணக்கூடாது அப்படி சொல்லி நேரடியாக தாக்காம சில பொதுவான ஒழுங்குகளை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அதை கடைபிடிக்க சொல்லலாங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வயதில் வர்ற காதல், அந்த ரிலேஷன்ஷிப், அதனுடைய ஒரிஜினாலிட்டி அல்லது ரியாலிட்டியை சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம திரையில் பார்க்குற ஹீரோக்களை வச்சு நீ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டை எடை போடக்கூடாது. இந்த வயதில், குறிப்பாக பள்ளிக்கூட வயதில் ஒருத்தன் காதலிக்கிறேன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக ஒரு 99% ஒரு டைம் பாஸுக்காக தான் அதை சொல்கிறான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் அவனால் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அக்கறை இல்லைன்னா அவன் எந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுப்பான், உனக்கு எப்படி அவன் சின்சியராக இருப்பான். இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ரியாலிட்டியை விளக்கணுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இதே போல தான் ஸ்கூல் லெவலில் விழுந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்லி ஒன்று அவன் இம்ப்ரெஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சுது, பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்படி பஸ் ஏற வரும்போது தினந்தோறும் அதில் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த குழந்தையுடைய காதுபட சொல்லியிருக்கிறான், உங்கள் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொன்னான். அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தை அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குதுங்க. மூக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறானே அப்படி சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து படிப்பை மறக்கிற அளவுக்கு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுதுங்க. ஒரு வார்த்தை, உன் மூக்கு அழகாக இருக்குது. ஆக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், தன் மதிப்பாக இரு, நீ அழகானவதான், நீ அழகானவன் தான், சரிதானே. மற்றவங்க நீ அழகா இருக்கிறன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, தன்னிலே நீ திறமையுள்ள குழந்தை, அழகான குழந்தை, சரிதானா. ஆக படி, உன்னுடைய திறமையில கவனத்தை போடு, நிறைய பேர் உன்னை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு உற்சாகம் கொடுக்கணுங்க. அந்த குறுகிய கண்ணோட்டத்தோட இப்போதைக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன இன்பங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணுங்க. அடுத்ததான் இந்த டீனேஜ் பருவத்தில் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிற குழந்தைகளை கொஞ்சம் டஃப்பாக்கணுங்க. அந்த குழந்தைகளை விளையாட விடுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர்த்து விடுங்க, நீச்சல் வகுப்பில் சேர்த்து விடுங்க, ஒரு யோகா வகுப்பில் சேர்த்து விடுங்க, ஒரு இசை வகுப்பில் சேர்த்து விடுங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய கவனம் என்கேஜாக இருக்குது, பிஸியாக இருக்குது, மற்றவற்றை பற்றி சிந்திக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு டைமே இல்லாமல் போகுங்க. அது மட்டும் இல்லை, விளையாட்டில் அல்லது ஒரு திறமையில் அந்த குழந்தைக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும் போது அந்த டோபமைனுடைய தேவை நிறைவேற்றப்பட்டுடுது. அந்த குழந்தை தன்மதிப்போடு வளர ஆரம்பிக்குது. டாக்ஸிக் லவ்வோடைய தேவை அங்கே இல்லாமல் போகுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜ் பருவத்தில் அந்த குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் போயிடக்கூடாதுங்க. ஒரு சமநிலையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட ஓப்பனாக இருக்க மாட்டாங்க, மறைக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. ஓகே, உங்கள் லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி நடந்துச்சு? லவ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், நம்பர் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ண அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேசுகிறேன், இவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம், அப்போது 9th படித்து முடிக்கிறேன். ஒரு 16 வயசு இருந்துச்சு சார். 16? ஆமாம், கொரோனா டைமில் அம்மாட்ட எப்படி போய் சொல்லிட்டு தான் வாங்குவேன் ஃபோனை. அம்மா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிச்சிங்கம்மா. ஆனால்
எவ்வளோ வெள்ளந்தியான அம்மாவாக்கா மேல உட்கார வச்சு காதுல பூ இல்ல பூ கூடாரமே சுத்தி இருக்கியம்மா உட்கார வச்சு. ஆக அந்த குழந்தைகள்கிட்ட எந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தாங்க தெளிவாக புரிஞ்சு வைக்கணும். ஆக சொல்கிறத அமைதியாக சொல்லுங்கள், ஆனால் ஃபேமாக சொல்லணும். அப்புறம் அந்த குழந்தைகளை சின்ன வயதுலேருந்தே ஒரு ஆன்மீக நெறியில் வளர்க்குறது நல்லதுங்க. எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை சின்ன வயதுலேயே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நீங்கள் சார்ந்திருக்கிற மதம் சார்ந்த நன்னறிகளை சொல்லி கொடுக்கறது, நல்ல நல்ல தலைவர்களது கதையை சொல்லி கொடுக்கறது, நாட்டுக்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்தவங்களுடைய வரலாறை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பறந்துபட்ட பார்வையாக பார்க்கறதுக்கு உதவுங்க. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்கணுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு செல்ஃபோன் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை திருட்டிட்டு போயிடுது. உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நண்பர்களோட விளையாட விடுங்க. அப்போ அந்த குழந்தை கொஞ்சம் இயல்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ரகசியமான காதல்லாம் வளர்க்குறதுக்கு டைம் இருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் குடும்பமாக கூட விடுமுறை நாட்களில் நிறைய சுற்றுலா போங்க. அப்போ அந்த குழந்தைகளோட நெருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நகைச்சுவை வழியாக அந்த குழந்தைகளுடைய மனதில் கிடக்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக நிறைய அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே இந்த மாதிரி இளம் காதல் உணர்வுகள்லாம் அப்படியே தணிஞ்சிறாங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களைப் போல டீனேஜ் குழந்தைகளை வளர்க்குற மற்ற பெற்றோருக்கும் இதை அனுப்பி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.